வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வெங்காய சாம்பார் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லி விதை, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 கட்டி பெருங்காயம், 2 சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். வேறு ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாம்பார் பண்ணையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே சின்ன வெங்காயம் 1 கப் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா 3 பல் பூண்டு லைட்டாக தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலை அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும், அது வரையில் நல்லா பரட்டி விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணது ஒரு தக்காளி ஆட் பண்ணியாச்சு. அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் இதில் சேர்த்து இப்போ வேக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா இது ஒரு கொதி வரட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலை அப்படின்னா கூட நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நம்ம வறுத்து அரைச்ச பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த பவுடரோட பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும், லைட்டாக கொதி வரட்டும். இது இப்போ கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சின்ன லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டிட்டு அந்த தண்ணியை உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இந்த புளி, அந்த மிளகாத்தூள், அந்த மிளகாய் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பவுடரோட பச்சை வாசனை போகிற வரையில் கொதிக்கட்டும். இந்த சாம்பார் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னா கூட ஆனியன் இருந்தது அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம். சின்ன வெங்காயத்தில் நான் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். மார்னிங் டிஃபனுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு சூப்பராக இருக்கும். கூடவே வெள்ளை சாதம் ரசத்தோடு கலந்து சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் ரெசிபி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா, அதை முள்ளு சேர்த்துக்கலாம். அடி கனமான கரண்டி இல்லைன்னா பருப்பு கடையிற மத்து வச்சுட்டு பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதி வரட்டும். நமக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தாத போல் இருக்குது, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணிட்டேன். உப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். ஃபைனலாக இப்போ மல்லி இலை இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு மேலே தூவிட்டு துருவன தேங்காய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வெங்காய சாம்பார் மணக்க தயாராகிருச்சு. ஃபைனலாக தாளிப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். தாளிப்பு வேறு ஒன்றுமே இல்லை. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட் நல்லெண்ணெய் சேர்த்தோம் இல்லைங்களா, நல்லெண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு நம்ம ஃபைனலாக மேலே கொட்டினோம் அப்படின்னா நம்மளோட வெங்காய சாம்பார் தயாராகிருச்சு. ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.